ஓகே, ரீசெண்ட் எலெக்ஷனில் எல்லாரும் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுவோன்னு நம்ம போனோம். பட் ஆனால் இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதாங்க? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் ஏன் யூஸ்வலாக ஒயிட் வேர் பண்ணுறாங்கன்னா, மேபி அந்த ஒயிட்ன்றது டிஃப்ரெண்ட் கலர்ஸோட ஸ்பெக்ட்ரம். ஸோ ஒரு சன்லைட்டில் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இல்லாமல் எல்லா ஃப்ரீக்வன்சியும் அகாமடேட் பண்ணி போகிறதுனால ஒரு வேளை ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பொலிட்டிஷியன் தான் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு ஒரு டீப்பர் மீனிங் இருக்குங்க. ரோமுக்கு நம்ம இதுக்கு போனோம். அதில் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரோமில் லாட்டின் வேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லாட்டினில் கேண்டிடேட்டஸ் என்ன மீனிங் அர்த்தம் தெரியுமாங்க? ஒயிட்னு அர்த்தம். அங்கே ரோமில் செனட்னு ஒரு இது இருக்குது. அங்கே ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணி போவாங்க. அந்த செனட்டில் இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் டோகான்னு சொல்கிறாங்க. அந்த டோகா வந்து இவங்க சில நேரம் சாக்கில் கூட ஒயிட் ஆக்குவாங்களாங்க. இந்த ரூட்லேருந்து வந்த வேர்ட் தான் கேண்டிடேட்டஸ், அதாவது ஒயிட் வேரிங் பர்சன். ஸோ நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா கேண்டிடேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற எல்லாரும் கேண்டிடேட் தானங்க. ஸோ அப்போ எல்லாரும் ஒயிட் தானங்க போடணும். கேண்டிடேட்டோட அர்த்தமே ஒயிட் ட்ரெஸ் போடுறது தாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய மீனிங் உங்களுக்கு தெரியணுமா? மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.